갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에 I'm going crazy I'm going crazy 무뎌져 버린 내 가슴이 뛰어 I'm going crazy Friends, எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல் இன்னும் நான் ரொம்ப சிக்காக தான் இருக்கேன் ஸோ அதனால் வாய்ஸ் இதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சாரி இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோப்புக்கு போகிறோம் ஒரு நீடட் பிரேக் அப்படின்னு சொல்லலாம் ஆஃப்டர் திஸ் ஹெக்டிக் வீக்ஸாக இருந்துச்சு ஸோ அதனால் இன்றைக்கி போய் தோப்புக்கு போகலாம் இது வந்து ஆக்சுவலாக ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி போட்ட பிளான் ஸோ மாமா ஹோட்டல்லாம் லீவ் விட்டுருக்காங்க இன்றைக்கி போகலாம் அப்படின்னு ஒரே ஒரு லைட் தான் போட்டிருக்கேன் ஸோ இருட்டாக இருக்குது சாரி ஸோ இன்றைக்கி போய் அங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு அங்கே தண்ணி தொட்டிக்குள்ளே கிடக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளானாக இருந்துச்சு பட் அம்மாவுக்கும் ரொம்ப முடியலைங்கிறதுனால அம்மா வரல நான் மாமா ஆத்தாலாம் தான் போகிறோம் நான் மாமாட்ட கேட்டிருக்கேன் இருந்தாலும் நான் தண்ணி தொட்டிக்குள்ளே இருக்கேன் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக தண்ணி தொட்டிக்குள்ளே போகிறேன் எனக்கு ஸோ போய் அங்கே சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஒரு நைட்டி ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்குள்ளே ஏதோ ஒரு கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் மொபைலை கட் பண்ணிட்டேன் ஸோ இந்த போகிற வழியில் தான் எடுத்தேன் அன்றைக்கி கிளைமேட் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாகவே ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே தான் வந்து கிளம்பி வந்தோம் அது வரைக்குமே கிளைமேட் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ஆத்தா அப்புறம் வந்து மாமா 3 பேர் போகிறோம் அம்மா அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அம்மா வந்து மாமா போய் மறுபடியும் கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனால் உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தாங்க இது வந்து நம்ம தோப்புக்குள்ளே என்ட்ராகிற இடம் இங்கே வந்து ஏதோ இந்த செடி வந்து வரிசையாக வச்சுருந்தாங்க நிறையா இடத்துல வந்து இது பூ பூத்துருந்துச்சு வாழைத்தார் இருக்கும்ல அந்த மாதிரி அழகாக பூ பூத்துருந்துச்சு நிறைய பூச்செடி அப்புறம் வந்து மாங்கன்று குட்டி மாமரம் இருக்கும்ல நான் போன வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன் குட்டியாக ஒரு பப்பாளி மரம் இருக்கும் அதில் வந்து நிறைய வந்து பப்பாளி காய்ச்சிருக்கும் அதே மாதிரி அந்த உயரத்துலேயே நம்மளோட தோல் உயரத்தில் இருக்கிற மாமரத்துலலாம் நிறைய பூ வந்து விட்டுருந்துச்சு ஸோ அங்கேருந்து வர்றப்பயே எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அதே மாதிரி ஆத்தா வந்து தேங்காயெல்லாம் அங்கேருந்தே அரைச்சிட்டு வந்திருந்தாங்க மீன் குழம்புக்கு நண்டுக்கு அப்படின்னு தனித்தனியாலாம் தேங்காயெல்லாம் அரைச்சிட்டு வந்திருந்தாங்க ஸோ நான் வந்து அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே தான் போகணும் அப்படின்ட்டு இருந்தேன் வந்ததுமே அம்மா வந்து காஃபி போட்டு கொடுத்தாங்க பெரியம்மா காஃபி போட்டு கொடுத்தாங்க நல்லா சூப்பராக காஃபியை குடிச்சிட்டு உட்காந்துருந்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு இங்கே வந்து அந்த நாய் குட்டி போட்டிருக்கு ரொம்ப க்யூட்டாக செம க்யூட் ரெண்டும் அப்படியே அண்ணன் தம்பியாக அடிச்சிட்டு விளையாடுறத பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது பொழுதானிக்கு விளையாண்டுக்கிட்டே இருக்குது வடை வந்து வர்றப்பே நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அந்த கிராமத்து சைட்லலாம் இருக்கும்ல அங்கே மாதிரி வர்றப்பே வடை வாங்கிட்டு வந்தோம் ஸோ டீ மசாலா வடை எத்தனை பேருக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் பார்த்துக்கம்மா சாணம் எதில் பிடிக்கிற முன்னாடின்னு பார்த்துங்க நீங்களே பாருங்க அது இதுதான் நல்லா ஷார்ப்பாக வரும் அது அப்படி ஒன்றும் ஷார்ப்பாக இல்லை ஒரு மச் நீடட் பிரேக் நிறைய வேலை இருந்துச்சு அதுலேருந்து இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தான் ஆக்சுவலாக அம்மா வருவாங்க அப்படின்னு நினச்சோம் அம்மாவுக்கு முடியலங்கிறதுனால வரல எனக்கும் முடியல ஆனாலும் நான் போய் தண்ணி தொட்டிக்குள்ள உழுவன் மாமாட்ட சொல்லியிருக்கேன் அம்மா வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு வர முடிஞ்சா வரேன் அப்படின்னு இருக்காங்க மீன் ராட்டு நண்டு சிக்கன் அப்படின்னு நாட்டுக்கோழி ஆத்தாவோட சமையல் அன்னைக்கு ஸோ அதுக்கு வந்து வெங்காயம் ஊற்றி ஆத்தா வர்றப்பே தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நாங்கள் ஸோ அதனால தாளிச்சு விட்டுட்டு நான் தான் நீ கேமராமேன் மாமா தான் இன்னைக்கு கேமராமேன் தாளிச்சு விட்டு போய் தண்ணி தொட்டிக்குள்ள விழுந்துடலான் இருக்கேன் இங்கேருந்து இன்னைக்கு வந்து ஹேர் ஆயிலுக்கு நிறைய ஐட்டம் பறிச்சுட்டு போகணுன்னு இருக்கேன் செம்பருத்தி இலை மருதாணி இலை அப்புறம் வந்து கையாந்தரைங்க இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அது ஆலுவேரா எல்லாமே எடுத்துகிட்டு போய் வீட்டில் வந்து ஒரு தேங்காய் செய்யணும்னு இருக்கேன் ஸோ அதுக்கு எல்லாத்தையுமே இன்னைக்கு இங்கேருந்து இந்த தோப்புக்குள்ளே தான் போய் பறிக்கணும்னு இருக்கேன் பறிக்க போகிறப்பையும் நான் அப்படியே எடுத்துகிட்டு போய் காட்டுறேன் எங்கே இருக்குன்னு அங்கே எல்லாமே கிடச்சிச்சு நான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன் இன்றைக்கி தான் நான் அந்த எண்ணெய் செய்யவும் செஞ்சேன் ஸோ அந்த எண்ணெய் வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் உட்காந்து அந்த இடத்துல வேலை பார்க்கறதுக்கு வேலை தான் ஆனால் அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு அம்மா அண்ணா சும்மா இல்லடா அவ இல்லைன்னா யாரும் இல்லடா பெத்தவள மறந்தா அவன் செத்தவனே தாண்டா அந்த உத்தமிய மறந்தா நான் ரொம்ப கொஞ்சம் தான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஃபுட்டேஜ் கிட்டே இருந்துச்சு ஏன்னா மாமா உட்காந்துருக்கெல்லாம் கையில் வச்சுருந்தாங்க வெறும் வாய்ஸ் ஓவர் தான் இதில் இடையில கூட சொல்லியிருப்பாங்க நானும் அதெல்லாம் வச்சுருக்கேன் நான் வந்து பேசின ஆடியோ நீ போடணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க அவ்வளோ ஆடியோ கொடுத்துக்கிட்டே போட்டாங்க நான் தான் ரொம்ப நேரம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போடலை
இப்போ ஆத்தா வந்து கிராமத்து ஸ்டைலில் ஒரு நண்டு மசாலா மாதிரி பண்ண போகிறாங்க. இங்கெல்லாம் நிறைய மசாலா ஐட்டம்லாம் பெரியம்மா வச்சுருக்க மாட்டாங்க. தேங்காய் எல்லாமே ஆத்தா அங்கேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. காலையிலே வந்ததும் கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடுச்சுன்னா எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியில் இரும்படுப்பு இருக்குது. இங்கே இந்த பெரிய பெரிய அடுப்பாக இருக்குல்ல, இதெல்லாம் எதுவும் ஃபங்க்ஷன்லாம் வந்தால் பெருசாக வச்சு செய்வாங்க. இது நாட்டுக்கோழி முட்டை, இது நார்மல் முட்டை. இந்த ஷெல்ஃபில் ஒரு கோழி குடி இருந்துச்சு. இந்த கோழி தான். ஸோ இது எப்பயுமே முட்டை விட்டு அடை காக்கிறதுனா இங்கே தான் காக்குமா. ஸோ அப்படின்னு சொல்லி அடை வைக்குமா, அங்கே தான் வைக்குமா. ஸோ அதனால் அங்கே இருந்துச்சு. அந்த இதில் உள்ள அந்த இடுக்குக்குள்ளே அதுக்குன்னே அம்மா அந்த இடத்துல வேறு எந்த பொருளுமே வைக்காமல் வச்சுருந்தாங்க. ஸோ ஆத்தா இங்கே நண்டு வெளியில் மீன் அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாமே ஆத்தா தான் செஞ்சாங்க. எல்லாம் அரிஞ்சு கொடுத்தது தான் நாங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நிறையா சோம்பு போட்டு அதில் சின்ன வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அதெல்லாம் அரிஞ்சு கொடுத்ததெல்லாம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறாங்க. சும்மா தடப்பட சமையல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ஒரு 1.5 மணி நேரத்தில் அத்தனை வெரைட்டியுமே செஞ்சு முடிச்சாச்சு. புளி ஊற வைக்கிறாங்க மம்மி. என் பொண்டாட்டி வெங்காயம் உரிச்சிட்டு ஒரே ஆடியோவாக கொடுத்து தருறாங்க. அந்த ஆடியோலாம் நான் வைப்பேன். இதில் நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள். இந்த மிளகாத்தூளோட காரம் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நிறைய மிளகாத்தூள் போடுறாங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன். இது மாமா ஷூட் பண்ணது. நான் வெளியில் வெங்காயம் நாட்டுக்கோழி குறிச்சிட்டு இருந்தேன். ஒரு 3-4 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் அள்ளி தெளிச்சிருக்காங்க ஆத்தா. ஆனால் காரம் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதில் க்ளீன் பண்ணி வச்சுருந்த நண்டை போட்டுக்கிறாங்க. தேங்காய் பாலாக ஊற்றுறதா இருந்துச்சு. ஆனால் அந்த தேங்காய் பால் வடிகட்டுறது இங்கே இல்லை அப்படின்னு தேங்காய், சோம்பு, மிளகு, அப்புறம் இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்ச மாதிரி இருக்குது இந்த விழுது. இதோட அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டாங்க. அவ்வளோதான். இது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டாங்க. அவ்வளவுதான். இதை இங்கே மூடி வச்சுட்டு அடுத்தது சமைக்கிறதுக்காக வெளியில் வந்துட்டாங்க ஆத்தா. ஸோ ஒரு 4 அடுப்பு சகட்டு மணிக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. பாருங்கம்மா, எங்கள் அம்மா ராட்டில் உள்ள குடல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி அறியிறாங்கன்னு காட்டுறேன். எல்லாம் இருந்ததில்ல. உடல் எடுக்கிறதோட சரி. தனியாக குடல் எடுத்து இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னோன்னா பேத்தியும் ஜாயின் பண்ணிட்டாங்க. பாருங்கம்மா. ஏய், என் வாய்ஸை நீ போடலன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன அந்த என் குரல் எவ்வளோ இனிமையான குரல், போட மாட்டேன்னு சொல்கிற. ரொம்ப நேரம் என்ன மாதிரியே என் குரலும் ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க எல்லாரும். அதை நீ ஒத்துக்கிறியா இல்லையா? எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. மாமாவோட எங்கே எப்போ போனாலும் அன்றைக்கி ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆத்தா சொல்லிகிட்டே இருப்பாங்க, என் சின்ன மகன் வந்தான்னா நம்ம நேரம் போகிறதே தெரியாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவங்க இங்கே உள்ளே கொப்பரை காய போட்டிருந்தாங்க. அது ஆத்தா உள்ளே கொதிக்கிறதோட இங்கே மீன் குழம்புக்கு ஒலை வச்சு சாதம் வடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு வெளியிலே கூட்டி விட்டாங்க. நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து தண்ணி தொட்டி தான். எல்லாம் நறுக்கியாச்சு, அரைச்சாச்சு. ஆத்தா தாளிச்சு விட்டுறேன்னு இருக்காங்க. பழைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா தெரியும், அடிக்கடி இந்த தண்ணி தொட்டிக்கு வருவோம். ஸோ இந்த தண்ணி தொட்டிக்குள்ளே இங்கே இருக்கிறதுக்கு இல்லை தான், கோல்டு தான் இருந்தாலும் நான் தண்ணி தொட்டிக்குள்ளே போதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். என் ஃபேஸை பார்க்க எனக்கே நல்லா ஊதி போயிருக்கு ஒரு கோல்டுனால. பட் நமக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பம்லாம் எப்போயாவது தான் கிடைக்கும். அதை நமக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பம்லாம் எப்போயாவது தான் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு 1 மணி நேரம் தண்ணி தொட்டிக்குள்ளே இருக்கும். அதனால எக்ஸ்ட்ரா கோல்டு ஆகுது அப்படின்னா வந்ததுமே காய வச்சிடலான் இருக்கேன். சப்போஸ் அதனால எக்ஸ்ட்ரா கோல்டு ஆகுதுன்னா 2 இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். 2 இன்ஜெக்ஷன் நம்ம போட்டுக்கலாம். இந்த நைட்டி ஞாபகம் இருக்கா? நான் சொல்லியிருக்கேன், இருக்கிறதுலேயே அறுத பழைய நைட்டி தான் போடுவேன். அந்த அறுத பழைய நைட்டி தான் இது. தண்ணி ரொம்பிக்கிட்டு இருக்கு. ரொட்டி தின்னுட்டு தண்ணிக்குள்ளே போகிறோம். யூஸ்வலாக 2 மணி நேரம் 2.5 மணி நேரம்லாம் நான் இதுக்குள்ளே இருப்பேன். அன்றைக்கி என்னால் 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கவே முடியல. ஒரு மாதிரி பாரமாக இருப்போம்ல, அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஒரு 1/2 மணி நேரம் 25 நிமிஷத்துக்குள்ளேயே வெளில வந்தாச்சு. அதனால ரொம்ப எக்ஸஸாக ஆகிடுச்சா அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. ஏற்கனவே இருந்த கோல் தான். வர்றப்பே டேப்லெட் இருந்ததெல்லாம் போட்டுட்டு வந்தாச்சு. உடனே காயவும் வச்சுட்டேன். எனக்கு நீச்சல் தெரியாது. ஸோ குளிச்சுட்டு வந்ததும் அது எல்லாத்தையும் புழிஞ்சு போட்டு பாவடையெல்லாம் ஏற்றி சொருகியிருக்கேன் கண்ணாப்பண்ணான்னு. ஸோ அந்த போட்டிருந்த ட்ரெஸ்ஸே திருப்பி போட்டுட்டேன். வெளியில் கட்டில் போட்டு வெயிலில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி பெரியம்மா சொன்னாங்க. உள்ளேயே உட்காராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் தூக்கி வெளில போட்டுட்டு அதில் ஒரு பாயை விரித்து சற்று நேரம் உட்காந்துட்டு அப்படியே ஒரு படுக்கையை போட்டாச்சு. படுத்து எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட போனேன். நல்லா கதன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி உட்காந்துருந்துட்டு இதுதான் நம்ம குட்டி பப்பாளி. இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினதுன்னு. ஆனால் ஆத்தாவுக்கு தெரியல, என் பெரிய மாமா எங்கேருந்தோ வாங்கிட்டு வச்சது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் இது ஸ்விம்மிங் பூல் இங்கே கட்டிகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அந்த ஸ்விம்மிங் பூல்
சுற்றி இந்த மாதிரி அரிக்காப்பாம்பு வச்சுருக்காங்க. ஸோ இது அந்த பூவை சுற்றி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த கிளைமேட் சுற்றின்னு. ஸோ சுண்டக்காய் பறிச்சிருக்காங்க அதான். சுண்டை வத்தல் வந்து ஏற்கனவே போட்டது காய வச்சது வந்து சுண்டை வத்தல் இருக்குது. ஸோ அன்னைக்கு வீட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு அவல் இது பண்ணேன். ஸோ அந்த அவல் ரெசிபியும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து February 1. ஸோ இன்னையிலேருந்து வந்து நோ சுகர் நோ ஸ்வீட் அப்படின்னு போகிறதால அன்றைக்கி வந்து ஸ்வீட் ரெசிபி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ சிகப்பு அவல் இருந்துச்சு. ஸோ சிகப்பு அவலை வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. சில பேர் வெந்நீரில் ஊற வைப்பாங்க. நான் நல்லா தண்ணியில் அலசிட்டு பச்சை தண்ணியிலே தான் ஊற வைப்பேன். வார்ம் வாட்டர்லாம் பெருசாக ஊற்றுறதில்ல. ஒரு 20 minutes கிட்ட ஊறுனுச்சுன்னா நல்லா முதுன்னு வந்துடும். நல்லா அலசிட்டு அதில் எதுவும் இந்த மண் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. ஊற வச்சு நல்லா முதுன்னு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து வெல்லம் வந்து நல்லா வந்து நீங்கள் நுணுக்கி போட்டுக்கலாம். நுணுக்கி போட்டிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிடும். ஸோ அது கரைகிற அளவுக்கு தண்ணி விட்டு இந்த அளவு தண்ணி இருக்கணும். ஏன்னா அந்த தண்ணியிலையும் அந்த அவல் வந்து வேகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா அது வந்து அப்சார்ப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் 2 ஏலக்காய் அடித்து போட்டு அந்த ஏலக்காயோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பவுடர் மட்டும் அந்த வெல்லத்தோடு போடுறேன். வெல்லம் இந்த பாகு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. கரைஞ்சி வந்துச்சுன்னா போதும். என்னோடய வெல்லம் வந்து அதில் அடியில் மண் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காதுங்கிறதுனால அது நான் கரைஞ்சி வந்ததுமே அதில் அப்படியே அவல் போடுறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த அவல் சேர்த்துக்கோங்க. நம்மளோட டேஸ்ட்டுக்கு பொறுத்த மாதிரி தான். நான் ஊற வச்சுருந்த அவலுக்கு இந்த அளவு தான் வெல்லம் போட்டிருந்தேன். ஸோ இது நல்லா முதுன்னு ஆனதுக்கப்புறம் அதில் போட்டு அது கொஞ்சம் தண்ணியாகவே தான் இருக்கணும், லிக்விடாகவே தான் இருக்கணும். அது இதோட சேர்ந்து வேகிற மாதிரி இருக்கணும். ஸோ இதோட சேர்ந்து வேகிற மாதிரி நல்லா அப்படியே வந்து போடணும். இதில் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்காய் பூவும் இதிலே போட்டு நல்லா அப்படியே வந்து கிண்டி விடணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சும்மா சக்கரை போட்டு சாப்பிட்ருக்கேன், சும்மா சுகர் போட்டு சாப்பிட்ருக்கேன். பட் இந்த மாதிரி இந்த அவல் வந்து இந்த வெல்லத்துலேயும் தேங்காயிலையும் சேர்ந்து வெந்து அப்படியே சாப்பிட்றது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை. வெள்ளை அவல்னால் இன்னுமே வந்து இனிப்பு கூட தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சிகப்பு அவல் வந்து திகட்டாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் எப்பயுமே சிகப்பு அவல் தான் இந்த மாதிரி இது பண்ணுவேன். இந்த தண்ணியெல்லாம் இந்த வெள்ளம்லாம் வத்துற அளவுக்கு வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். செம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி சக்கரை பொங்கல் என்ன டேஸ்ட்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த vlog கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். vlog பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க, இந்த சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.